குழந்தைகளுக்கெல்லாம் தெரியும். அது செல்போன்ல வந்து படம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஓவர். குவா நல்ல புள்ளைங்களா இருக்கும். ஏதோ ஒண்ணு வச்சுட்டு அந்த ஒரு வார்த்தையினால அந்த புள்ளைங்களுடைய வாழ்க்கையே சீரழிஞ்சு போகுது. இதே இது ஒவ்வொண்ணு நல்லா இருக்கிறாங்க. ஆனா இந்த குழந்தைங்கள சீரழிக்கிறது ரொம்பவும் கொடுமை. எத்தனையோ கிரைம்ல அப்படியே இப்படின்னு சைபர் இதுலெல்லாம் சொல்றாங்க. ஆனா ஒண்ணுமே வந்து முக்காவாசிக்கு பொட்ட பெண்களுக்கு தான் ரொம்பவும் அ இது எதிராளியா இருக்குது இந்த ஃபோனு. மற்றபடி இந்த ஃபோனு ஒரு 10 பங்கு நல்லா இருக்குதுன்னா, 90 பங்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப அது பையங்கள்லாம் வந்து இந்த கேம் விளையாடவும், ஆன்லைன்ல அந்த ஃபோன வச்சுக்கிட்டு ஆன்லைன்ல விளையாடவும், அதுக்கு எத்தன சொத்த வித்து எல்லாம் பண்ணி எல்லாரும் பண்றாங்க. அதே மாதிரி இந்த புள்ளைங்க எல்லாம் கேம் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் காதே கேட்காது. அத பார்த்துட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்புறம் அது பார்க்கலன்னா வீட்ல சண்டை தான். "அத பார்க்காதடா" அப்படின்னு சொன்னோம்னா, ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. இதுதான் எங்களுக்கு அப்படின்ட்டு. சாப்பிடும்போதும் சரி, நடக்கும்போதும் சரி, உட்காந்துருக்கும்போதும் சரி, தன்ன போல சிரிப்பாங்க. என்னடா தன்ன போல சிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இயர்ஃபோன் காதுல மாட்டிட்டு, ஃபோன வச்சுக்கிட்டு அப்படியே இது பண்ணிட்டு போவாங்க. லூஸ் மாரி தான் இருக்கும் பார்த்தா. ஆனா, ஃபோன வச்சுக்கிட்டு தான் பண்ணுவாங்க. ஆனா அதுவும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவும் மோசம். எ க கண்ணுக்கு பாதிப்பு, அ அந்த மனசுக்கு பாதிப்பு. இதனால அந்த குழந்தைங்கள பாதிக்கிறது ரொம்பவும் இந்த படிக்கிற வயசுல இந்த குழந்தைங்களுக்கு ஃபோன வாங்கி குடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபோன்ல வந்து சின்ன குழந்தைங்களுக்கு குடுத்தா தான் நான் சோறு சாப்பிடுவேங்கும். அத போட்டு விட்டுருவாங்க. அது பாட்டுக்கு என்னாச்சு ஓடிக்கும். ஆனா அந்த டைம்ல அது ஓடிட்டுருக்கும். நம்மளுக்கு சோறு திங்கிறாங்களேன்னு நம்ம வந்து அந்த ஃபோன கையில குடுக்குறோம். ஆனா அப்படிலாம் குடுக்கக்கூடாது. வேற என்னாச்சும் ஒரு விளையாட்டு பொருள குடுத்து பாரு இந்த மாரி இது பாரு யானை பொம்மை, குட்டி ஆமை பொம்மை, மாட்டு பொம்மை இப்படின்னு குழந்தைங்களுக்கு வே பொம்மைங்கள்லாம் வாங்கி குடுத்து இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி, அது மாரி குழந்தைங்கள உட்கார வச்சு விளையாட சொல்லணும். பெரியவங்க வீட்ல இருந்தாங்கன்னா, அந்த குழந்தைங்கள பாதுகாப்பா வச்சுக்கலாம். அவங்களுக்கு சின்னதுலேருந்து அந்த ஃபோன கையில குடுக்காம வச்சிருந்தோம்னா, நல்லா அ அறிவாளியா நல்லாவும் இருக்கும். அந்த எண்ணமே இருக்காது. ஃபோன பார்க்குறோமோ, ஃபோன்ல என்ன வருது? ஒண்ணு ஏதாச்சும் ஒண்ணு பார்த்துட்டாங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு தெரியாம போய் உட்காந்துக்குவாங்க. அந்த குழந்தைங்க எங்க போயிருக்கு என்னன்னு தேடுனோம்னா, எங்கேயாச்சும் ஒரு மூலையில போய் உட்காந்துருக்கும். என்னமாங்கும்போது நம்மள பார்த்தோன்னே பயந்துக்கும். அடே அப்படின்னு ஃபோன மறைச்சு வச்சு, இந்த மாதிரிலாம் நெறைய இடத்துல நடக்குது. அது இந்த ஃபோன வச்சுட்டு பிளாக்மெயில் பண்றவங்க எத்தனையோ பேரு. அதுல வந்து நம்ம வந்து என்ன சொல்றது? நம்ம வந்து போய் மாட்டக்கூடாது. உஷாரா இருக்கணும். எந்த ஒரு பேங்க்லயும் சரி, ஒரு நம்பர் குடுத்தோம்னா, அது பேங்க்ல இது எத்தன பொருள் வச்சிருக்கிறோமோ, நகையிலிருந்து, பணத்திலிருந்து, அதுல எல்லாம் எழுதி வாங்கிட்டு அது அந்த நம்பர் இது பண்ணுனோம்னா, நம்மளுக்கு நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல பார்த்தோம்னா ஒண்ணுமே இருக்காது. அந்த ஃபோன்னால தான் இத்தனையும் திருட்டுங்கிறது ரொம்பவும் ஓவராவும் வருது. இந்த மாதிரி ஃபோன்னால எத்தன பிரச்சனை. ஆனா, அதுல 10% நல்லது இருக்கு. மீதி எல்லாமே இதாத்தான் இருக்குது. 100க்கு 100%ங்கிறது ஃபோன்னால ஒண்ணுமே கிடையாது. அ ஒரு சிலருக்கு அது உபயோகிக்கலாம். அது உபயோகிக்கிறத பொறுத்து அவங்கவங்களுடைய ஃபோனுடைய நல்லது. கெட்டது உபயோகிச்சாங்கன்னா கெட்டது, நல்லது உபயோகிச்சாங்கன்னா நல்லது. இப்படிதான் இந்த ஃபோனு பத்தி நம்ம சொல்லணும்னா, இன்னும் சொல்லிட்டே போலாம். ஒண்ணுமில்ல. ஒரு வேணும்னே ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, "ஓ நீங்களா? கூப்பிட்டீங்களா?" அப்படிம்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ராங் நம்பருங்கன்னு வச்சிருவாங்க. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, "நீங்க லோன் போடுறீங்களா? லோன் கட்டுறீங்களா? நாங்க லோன் உங்களுக்கு குடுக்க தயார்" அப்படிம்பாங்க. இதெல்லாம் நம்ம எங்க போய் லோன கட்டி லோன வாங்குறோம். ஆனா, அந்த ஃபோன் இருக்கிறதுனால அந்த நம்பர் எங்க போகுதோ அந்த நம்பருக்கு வச்சு அடிச்சு விட்டுர்றாங்க. இதுலயே வந்து நெறைய பேரு ம் ஒரு பேசும்போதே மனசுக்கு சங்கடமா பேசுவாங்க. ப ப கேட்கக்கூடாத வார்த்தைகள்ல பேசுவாங்க. பேசி டக்குன்னு வச்சுருவாங்க. அது ராங் கால். என்ன பண்ண முடியும்? அவங்களுடைய ஆதங்கம் அப்படி பேசி தீர்த்துட்டு போயிர்றாங்க. ஆனா, மனசு கேட்கறவங்களுக்கு எத்தன ஒரு சங்கடம்னா, அந்த ஃபோன் பேசுறவங்களுக்கு புரியறதில்ல. என்னடா நம்ம பாட்டுக்கு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறோமே அப்படின்னு அவங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம். யாராச்சும் ஒருத்தர நோகடிக்கணும்னா, ஒரு சிலருக்கு அந்த மாதிரி பேசுறதெல்லாம் பேசுனா, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம்.
ஒருத்தருக்கு நல்லதே செஞ்சு நல்லதே செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனா இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கு அதுவும் பிடிக்காது, இதுவும் பிடிக்காது. இதெல்லாம் ஒரு இதான்னு சொல்றாங்களா? அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுடன் இந்த எபிசோட முடிச்சுட்டு, அடுத்த எபிசோட்ல உங்கள பார்க்குறேன். வணக்கம், வாழ்க வளமுடன். இத நீங்கலாம் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன். கிராண்ட் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்க இது மாதிரி உங்க இதுல எல்லாம் நடந்திருக்கா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.